அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் எழுத்துக்களினுடைய வடிவத்தை முதலில் கண்டுபிடித்த இத்ரீஸ் அலைஹிவஸல்லமை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நூஹ் அலைஹிவஸல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 25 நபிமார்களுள் ஒருவர்தான் நூஹ் அலைஹிவஸல்லம். அல்லாஹ் ஆதம் அலைஹிவஸல்லமை இந்த பூமிக்கு அனுப்பினதிலிருந்து 1000 வருடங்கள் கழித்துதான் நூஹ் அலைஹிவஸல்லம் பிறப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அதிகமான மக்கள் பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆதம் அலைஹிவஸல்லம் உடைய காலகட்டத்தில் இருந்து 1000 வருடங்கள், அதாவது 10 தலைமுறைகளுக்கு மக்கள் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நூஹ் அலைஹிவஸல்லம் உடைய மக்களான 11வது தலைமுறையை சார்ந்த மக்கள்தான் முதலில் அல்லாஹுவுக்கு இணை வைத்து சிலைகளை வணங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிலைகள் தான் தங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றும்னு நம்பினாங்க. இந்த சிலை வணக்கம் எப்படி உருவானதுன்னா, அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடிய, அவனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய 5 நல்லவர்கள் பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மனிதர்கள் மரணித்ததற்கு பின்பு அவர்கள் இருந்த இடத்தில் ஒரு சிலையை வைக்கணும்னு ஷைத்தான் மக்களை வழிகெடுப்பான். ஆனால் அந்த சிலைகளை வைத்த மக்கள் அந்த சிலைகள் தான் தங்களினுடைய இறைவன்னு வணங்காமல் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய தலைமுறைகளை சார்ந்த மக்கள் அந்த சிலைகள் தான் தங்களினுடைய இறைவன்னு வணங்க ஆரம்பிச்சாங்க. அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிவஸல்லமை அனுப்புவான். நூஹ் அலைஹிவஸல்லம் சிறந்த பேச்சாளராகவும் பொறுமையாளராகவும் இருப்பாங்க. அல்லாஹுவினுடைய மேன்மையை பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. சிலைகளை வணங்குவதால் மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை பற்றியும் தெளிவாக எச்சரிக்கை செய்வாங்க. அவர்கள் சொல்வதை கேட்டு ஏழைகள் மட்டும்தான் தாங்கள் செய்வது தவறுன்னு உணர்ந்து மனம் திருந்துவாங்க. பணக்கார மனிதர்கள் நூஹ் அலைஹிவஸல்லமிற்கு எதிரியாக தான் மாறுவாங்க. அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நூஹ் அலைஹிவஸல்லமும் தங்களை போல் ஒரு மனிதன்தான், அவரை நாங்கள் நபியாக ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் நூஹ் அலைஹிவஸல்லம் உடைய மக்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் ஒரு பிரிவினர்களாகவும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் ஒரு பிரிவினர்களாகவும் பிரிவாங்க. சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் நூஹ் அலைஹிவஸல்லமிடம், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவினுடைய நபியாக இருந்தால், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நீங்கள் எச்சரிக்கக்கூடிய தண்டனையை கொண்டு வாங்க. அதற்கு நூஹ் அலைஹிவஸல்லம், உங்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் உங்களை தண்டிக்கணும்னு நினைத்தால் அந்த தண்டனையில் இருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. உண்மையாகவே நான் அல்லாஹுவினுடைய தூதராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அல்லாஹ் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறான். நான் சொல்வதை கேட்டு அல்லாஹுவை வணங்கினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நூஹ் அலைஹிவஸல்லம் சொல்வதை கேட்காமல் சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தவறுகளை தான் செய்வாங்க. நூஹ் அலைஹிவஸல்லம் பல ஆண்டுகளுக்கு அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவர்கள் சொல்வதை கேட்டு சோர்வடைந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள், பல ஆண்டுகளாக பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொய்யை நிறுத்தலேனா கல்லால் அடித்து உங்களை துன்புறுத்துவோம். அவர்கள் சொல்வதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நூஹ் அலைஹிவஸல்லம் பகலிலும் இரவிலும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் சிலைகளை வணங்கக்கூடாதுன்னு மக்களை எச்சரிக்கை செய்வாங்க. இடையிடையில் சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் கல்லால் அடித்து நூஹ் அலைஹிவஸல்லமை துன்புறுத்துவாங்க. அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு நூஹ் அலைஹிவஸல்லம் விடாமுயற்சியாக 950 years மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து கொண்டே இருந்தாங்க. பல ஆண்டுகளாக இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லியும்
குறைவான மக்கள்தான் இஸ்லாத்தை ஏத்துப்பாங்க. அதற்கான காரணம், இணை வைக்கக்கூடிய மக்கள் தங்களினுடைய குழந்தைகளிடம் நூஹ் அலைஹிவஸல்லம் சொல்வதை கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலவே அந்த குழந்தைகளும் பெரிதாக வளர்ந்து அவர்களுடைய குழந்தைகளிடமும் அதே விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இந்த செயலை பார்த்து நூஹ் அலைஹிவஸல்லம் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. ஒரு கட்டத்தில் நூஹ் அலைஹிவஸல்லம் தான் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த மனிதர்களும் கேட்க போவதில்லைன்னு உணர்ந்து அல்லாஹ்விடம் அனைத்து இணை வைக்கக்கூடிய மக்களையும் அழிச்சிருன்னு துவா செய்வாங்க. அல்லாஹ்வும் அந்த துவாவை அங்கீகரித்து கொண்டு ஒரு கப்பலை கெட்டும்படி கட்டளையிடுவான். அந்த கப்பலை கெட்டுவதற்காக நூஹ் அலைஹிவஸல்லம் ஊரிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கப்பலை உருவாக்குவதற்கு மரக்கட்டைகள் தேவைப்பட்டதால் மரங்களை எல்லாம் வெட்டி அதிலிருந்து மரக்கட்டைகளை கொண்டு வருவாங்க. இரவு பகல் பாராமல் அல்லாஹ்வுடைய உதவியோடு நூஹ் அலைஹிவஸல்லமும் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களும் கப்பலை கெட்டுவாங்க. அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் பார்த்து சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள், உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு பெரிய கப்பலை கடலிலிருந்து வெகு தூரத்தில் கட்டுறீங்க. இந்த கப்பலை இழுத்து கொண்டே கடலுக்கு கொண்டு செல்ல போறீங்களா? அதற்கு நூஹ் அலைஹிவஸல்லம் பொறுமையாக, நேரம் வரும் பொழுது நீங்களே அதை தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றாங்க. அந்த இணை வைக்கக்கூடிய மக்கள் நூஹ் அலைஹிவஸல்லமை முட்டாளாகவே பார்த்தாங்க. பல மாதங்கள் உழைப்பிற்கு பிறகு நூஹ் அலைஹிவஸல்லம் கப்பலை கட்டி முடித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு நாள் அல்லாஹ் நூஹ் அலைஹிவஸல்லமிடம் இணை வைக்கக்கூடிய மக்களை அழிப்பதற்காக வெள்ளத்தை அனுப்ப போவதாக சொல்றான். அதற்கான அறிகுறியாக உங்களுடைய வீட்டிலுள்ள அடுப்பிலிருந்து தண்ணீர் வெளிவரும் பொழுதுதான் வெள்ளம் வரும்னு சொல்றான். அல்லாஹ் சொன்னபடியே அடுப்பிலிருந்து தண்ணீர் வெளிவருவதை பார்த்தவுடன் நூஹ் அலைஹிவஸல்லம் வெள்ளம் வரப்போவதை உணர்றாங்க. அதிகமான மழை பொழிய ஆரம்பிச்சதினால் அனைத்து நம்பிக்கை கொண்ட மக்களையும் கப்பலில் ஏறும்படி கட்டளையிடுறாங்க. மேலும் விலங்குகள், பறவைகள், பூச்சிகளிலிருந்தும் ஆண் பெண் என ஒரு ஜோடியை மட்டும் கப்பலில் ஏறும்படி செய்றாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இணை வைக்கக்கூடிய மக்கள் இந்த விலங்குகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேலி செய்து சிரித்துக்கொண்டே கப்பலில் ஏற மறுத்துறாங்க. நூஹ் அலைஹிவஸல்லம் உடைய மனைவியும் ஒரு மகனும் இணை வைப்பவர்களாக இருந்ததால் கப்பலில் ஏற மறுத்தாங்க. நேரம் ஆக ஆக வெள்ளம் வர ஆரம்பித்ததினால் நூஹ் அலைஹிவஸல்லம் கப்பலுக்குள் போயிடுறாங்க. அந்த கப்பலில் மிகவும் குறைவான மக்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நூஹ் அலைஹிவஸல்லமோடு இருந்தாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி வானம் அதிகமான மழையை பொழிய ஆரம்பித்தது. பூமியின் ஊற்றுக்கள் எல்லாம் பீரிட்டு ஓட ஆரம்பித்தது. நீரின் அளவு அதிகமான காரணத்தினால் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இணை வைக்கக்கூடிய மக்கள் மலை உச்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். தன்னுடைய மகனும் மனைவியும் மலை உச்சியை நோக்கி செல்வதை பார்த்த நூஹ் அலைஹிவஸல்லம், என் மகனே, நீயும் ஈமான் கொண்டு இந்த கப்பலில் ஏறிவிடு, இணை வைப்பவர்களோடு இருக்காதே, நீயும் நீரில் மூழ்கி விடுவாய்ன்னு சொல்றாங்க. இந்த வெள்ளத்தில் இருந்து என்னை காக்கக்கூடிய பெரிய மலை மேல் நான் சென்று விடுவேன். அதற்கு நூஹ் அலைஹிவஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அவனுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்து கொள்ள யாராலும் முடியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய அலை வந்து தாக்கி 2 பேரும் மூழ்கடிக்கப்படுறாங்க. அதே போலவே அனைத்து இணை வைக்கக்கூடிய மக்களும் அந்த வெள்ளத்தில் மூழ்கி இறந்துடுறாங்க. நூஹ் அலைஹிவஸல்லம் பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னவுடன் கப்பல் நகர ஆரம்பித்தது. பின்னர், பூமியே, நீ உன் தண்ணீரை விழுங்கிவிடு, வானமே, நீ மழை பொழிவதை நிறுத்திவிடுன்னு அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிடுவான். பின்பு நூஹ் அலைஹிவஸல்லம் தன் மகனை நினைத்து வருந்தி, என் இறைவனே, என் மகனும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவன்தான், நீ என் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பாய்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானதுன்னு சொல்றாங்க. அதற்கு அல்லாஹ், அவன் நிராகரிப்பவர்களில் ஒருவராகிவிட்டான், நிச்சயமாக அவன் உன் குடும்பத்தில் உள்ளவன் கிடையாது,
உனக்கு தெரியாத விஷயங்களை என்னிடம் கேட்காதேன்னு சொல்லுவான். உடனே நூஹ் அலைஹிவஸல்லம், எனக்கு தெரியாத விஷயத்தை பற்றி உன்னிடம் கேட்காமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யு அல்லாஹ்விடம் துவா கேட்டாங்க. இறுதியாக கப்பல் ஜூதி மலையை அடைந்தவுடன் நூஹ் அலைஹிவஸல்லம் பிஸ்மில்லாஹ்னு சொல்றாங்க. உடனே கப்பல் ஜூதி மலையில் நின்றுவிட்டது. நூஹ் அலைஹிவஸல்லம் அனைத்து விலங்குகளையும் பறவைகளையும் நம்பிக்கை கொண்ட மக்களையும் கப்பலில் இருந்து வெளியேற்றினாங்க. பின்பு அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்து நன்றி செலுத்தினாங்க. இதுதான் மனித குலத்திற்கு ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. நூஹ் அலைஹிவஸல்லம் 950 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து பின்பு மரணித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு நூஹ் அலைஹிவஸல்லம் உடைய வரலாறு முடிவடைகிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் பதிலளிக்க முடியும். முதல் கேள்வி, நூஹ் அலைஹிவஸல்லம் உடைய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன? ஆப்ஷன் பி, வெள்ளம். அடுத்த கேள்வி, நூஹ் அலைஹிவஸல்லம் சொல்வதை கேட்காமல் அவர்களுடைய மனைவியும் மகனும் கப்பலுக்குள் ஏற மறுத்து வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இது சரியா தவறா? அடுத்த கேள்வி, இறுதியாக கப்பல் எந்த மலையில் நின்றது? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மிகவும் பலசாலியான ஹூத் அலைஹிவஸல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.